சென்னை பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் கார்த்தின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அம்மாவும் அவன் அப்பாவும் இருந்தாங்க. கார்த்தி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தான். அவனுக்கு அம்மா அப்பா கூட பேசவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசவோ நேரம் இருக்காது. அவன் ஒரு தனி உலகத்தில் இருந்தான். அவனோட உலகத்தில் மொபைல், சோசியல் மீடியா, ரீல்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது மட்டும்தான் அவனோட உலகமாகவே இருந்தது. அம்மா சொன்னாங்க, கார்த்தி, நாங்களும் வீட்டில் இருக்கோம், என்னோடையும் அப்பா கூடயும் கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்ககிட்ட கொஞ்ச நேரமாவது பேசு, எப்போ பார்த்தாலும் மொபைலோடையே உட்காந்துட்டு அது கூடவே உன்னோட பொழுதை செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்தி, அம்மா எனக்கு டைம் இல்லை, அப்புறம் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிடுவான். ஆஃபீஸில் போயும் வேலை பார்க்காம மொபைலை பார்த்துட்டு இருந்தான். இதை பார்த்த மேனேஜர், கார்த்தி, இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து வேலையை பார்க்காம மொபைலை நோண்டிட்டு இருக்காத, நான் உன்னை பனிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கார்த்தி அது எதையுமே பொருட்படுத்தாமல் அவன் இஷ்டத்துக்கு இருந்தான். அப்படியே சில நாட்கள் போனது. கார்த்தி மார்னிங் அண்ட் நைட்டுன்னு பார்க்காம மொபைலை பார்த்துட்டே இருந்தான். லேட்டாக தூங்குறது, ஆஃபீஸ் ஒர்க்கை மிஸ் பண்ணுறது அப்படின்னு இருந்தான். நைட் அண்ட் மார்னிங் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அவன் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் அவன் ஹெல்த்தும் ரொம்ப பாதிச்சிச்சு. அதனால் ஆஃபீஸ் ஒர்க்கையும் முடிக்காமல் நைட் அண்ட் மார்னிங்னு பார்க்காம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவனால் ஒழுங்காக தூங்க முடியாதனால அவன் ஹெல்த் ரொம்ப பாதிச்சிச்சு. அதனால் ஆஃபீஸ் ஒர்க்கையும் முடிக்க முடியலை. இதை பார்த்த மேனேஜர் வந்து கார்த்தியை கூப்பிட்டு, கார்த்தி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா கார்த்திக்கிட்ட, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் கார்த்தி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கார்த்தி அவங்க சொன்னதை கூட கவனிக்காமல் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அம்மா நினச்சாங்க, நம்ம பையனுக்கு மொபைல் இருந்தால் மட்டும் போதும், நாம் அவனுக்கு தேவையில்லைன்னு நினச்சாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா அட்மிட் ஆனாங்க. ஆனால் இது எதுவுமே கார்த்திக்கு தெரியல. கார்த்தி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது வீட்டுக்கு அப்பா வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அம்மாவுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்க வந்தாங்க. அப்பா வீட்டில் இருக்கிறது கூட தெரியாமல் கார்த்தி மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அப்பா சொன்னார், கார்த்தி, உன் அம்மா வீட்டில் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அதுக்கு கார்த்தி எனக்கு தெரியாதுன்னு மொபைலை பார்த்துட்டே சொன்னான். அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அப்பா, கார்த்தி, உன் கையில் இருக்கிற மொபைலை கீழே வை, கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத உன் காதை கொடுத்து கேளுன்னு சொன்னார். கார்த்தி, என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி கோபமாக பேசுகிறீங்கன்னு கேட்டான். உன் அம்மா உங்ககிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நீ அப்போது மொபைலில் நோண்டிட்டு அவங்க சொல்கிறத காதுலேயே வாங்கலையாம். இப்போது உன் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அது கூட தெரியாமல் நீ இங்கே வந்து மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கோபமாக சொன்னார். இதை கேட்ட உடனே கார்த்திக்கு ரொம்ப பயந்துட்டான். அம்மாவுக்கு என்னாச்சுப்பா, ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியலப்பா, சாரிப்பா அப்படின்னு சொன்னான். நான் மொபைல் தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க கார்த்தி அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போனான். அங்கே போய் அம்மாவை பார்த்த உடனேயே கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, சாரிம்மா, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மாவும் கார்த்தி கூட சேர்ந்து அழுதுட்டு, சரிப்பா நீ அழாதன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, நீங்கள் இங்கே இருங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட இருந்து டாக்டரை பார்க்க கார்த்தி போனான். டாக்டர்கிட்ட நான் கார்த்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு, எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கார்த்தி கேட்டான். டாக்டர் சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ், லோன்லினஸ் தான் காரணம்னு சொன்னாங்க. அவ கூட உட்காந்துட்டு நல்லா பேச ஆரம்பித்தாலே அவங்க உடம்பு சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த நாளில் இருந்து கார்த்தி மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ஆரம்பித்தான். மொபைல் யூஸ்
மொபைல் யூஸ் பண்ணணும்னு தோணும் போது அவங்க அம்மா கூடயோ அல்லது அப்பா கூடயோ போய் பேச ஆரம்பிச்சிருவான். அப்படியே அவன் ஒர்க்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. நல்லா ஒர்க் பண்ணுறதுனால ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவன் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆச்சு. மொபைலை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்ததுனால அவனோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆச்சு. அவன் வாழ்க்கையில் அப்படியே சந்தோஷமாக மாறிடுச்சு. அவன் சோசியல் மீடியாவில் ஒரு நாள் ஒரு போஸ்ட் போட்டான். உயிரில்லாத திங்ஸ்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உயிருள்ள ஜீவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்மளை நேசிக்கிறவங்கள இக்னோர் பண்ணாதீங்க. ஃபோனை விட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம்னு போஸ்ட் போட்டேன். டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. நமக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம். ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு நல்ல போஸ்ட்டை போட்டான்.